அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்ல பரணி தீபம் எதற்காக ஏற்ற வேண்டும்? எந்த நேரத்தில் எப்படி விளக்கு ஏற்றினால் பாவங்கள் தீரும் என்பதை பற்றி இந்த பதிவில் முழுவதுமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ற ஒவ்வொரு தகவல்களையும் பின்பற்றி வாருங்கள் சகோதரிகளே. கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதமாகும் என்றே சொல்லப்படுகின்றதுங்க. இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் பலரிடமும் இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகை துவங்கி 3 நாட்கள் வீடு முழுவதுமே விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தையும் கடைபிடித்து வருவார்கள். திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், அது இன்றைய தினம்தான். திருக்கார்த்திகை அன்று தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பஞ்சாத்திர தீபம் என 3 நாட்கள் விளக்கேற்றுவதே மிகவும் சரியான முறையாகும். இதில் பரணி தீபம் யம தர்ம ராஜாவிற்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பஞ்சாஸ்திர தீபம் பெருமாளுக்காகவுமே நம்ம ஏற்றுகிறோம். சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக நாம கொண்டாடுகிறோம் என்பது அனைவருக்குமே தெரியும். அதே போல ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பஞ்சாஸ்திர தீபம் ஏற்றப்படுவதும் நமக்கு தெரியுங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை என்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பது தெரியும். ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது? அதுவும் யமதர்ம ராஜாவிற்காக ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகமே நமக்கு வருங்க. யமன் என்றால் அனைவருக்கும் பயம்தான் வரும். அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்க தோன்றுங்க. இதற்கு புராணத்திலே கதை ஒன்று சொல்லப்படுகிறதுங்க. பரணி தீபம் எவ்வாறு தோன்றியது என்ற கதையும் இருக்குங்க. அது என்ன என்று பார்த்தீங்கன்னா, நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினாராம். அந்த யாகம் நடத்தும் போதுதான் தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருள்களை தானமாக கொடுத்து வந்தார். இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று, எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படியே கொடுத்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும்? விட்டால் யாரையாவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டுள்ளாராம். இதை கேட்டு அவரது தந்தை, ஆம், உன்னையும் தானமாக கொடுக்க போகிறேன் என்றார். இதை கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேதன், என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என கேட்க அவரது தந்தையோ, யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என கூறி தானமாக கொடுத்து விட்டாராம். இதன் மூலமாகத்தான் இந்த பரணி தீபம் என்று நமக்கு வந்த கதை நமக்கு முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. தந்தை இந்த மாதிரி தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றார் நசிகேதன். அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யமதர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கிறானாம். மனிதர்கள் பூமியில் தான் பல விதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம் தானா என கேட்கிறான். அதற்கு பதிலளித்த யமதர்ம ராஜா, அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார். இது போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று கேட்கிறான். அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் யமதர்மராஜா. மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு தான் என்ன செய்ய வேண்டும் என யமதர்மராஜா கூறிய வழிகளில் ஒன்றுதான் இந்த பரணி தீபம்ங்க. இப்படி கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தம் என்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்களும் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யம வாதனை இன்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார். அது மட்டுமல்ல, மார்கழி மாதம் என்பதே தேவர்களின் விடியது காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்காக இருளாக இருக்கும். அந்த சமயத்தில் தாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்றே சொல்லலாம்ங்க. இந்த ஆண்டும் பரணி தீபம் இன்றைய தினம் டிசம்பர் 12ஆம் தேதி இன்றைய வியாழக்கிழமை வந்திருக்கின்றது. டிசம்பர் 12ஆம் தேதி இன்றைய தினம் காலை 8:20 துவங்கி நாளைய தினம் 13ஆம் தேதி காலை 6:50 வரை பரணி நட்சத்திரம் உள்ளதுங்க. யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகு துன்பம் இல்லாமல் வாழ மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்றுங்கள். இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியது என்றே சொல்லலாம்ங்க. உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் 5 விளக்குகள் ஏற்றுங்கள். கண்டிப்பாக ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக 5 நெய் தீபங்களை ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த 5 தீபங்களையும் ஏற்றுங்கள். மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது இந்த 5 விளக்கங்களை ஏற்றுவது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் என்றே சொல்லப்படுகின்றதுங்க. சகோதரிகளே, பரணி தீபம் எதற்காக ஏற்றுகிறோம்? பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன? நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள், முன் பாவங்கள் எதுவாக இருந்தால் எப்படி நமக்கு அது நீங்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டீர்கள். உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள். ஆனால் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்பதான் ஒவ்வொரு பயனுள்ள தகவலும் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிந்து நீங்கள் பயன்பெறுவீர்கள். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கலாம்.